ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னா ஒயிட் ரைஸு அப்புறம் வந்து சுரக்காய் போட்டு சாம்பார் தான். ஃபஸ்ட்டு சாப்பாடு வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு இட்லி வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் வந்து பருப்பில் தக்காளி வெங்காயம் போட்டு 5 விசில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு சுரக்காய் போட்டு வதக்கிட்டு அதில் அப்படியே போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிள் தான் சுரக்காய் சாம்பார். சுரக்காய்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி போட்டதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டா நல்லா வதங்கும், உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. சுரக்காய் போட்டு அதில் கொஞ்சம் கலரிட்டு அதில் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறது நல்லது. லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலரிட்டு அந்த பருப்பில் கொட்டி கொதிக்க விட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து என்னென்னா மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடினா இனிப்பில் செய்வாங்கள்ல, சுகர் போட்டு, வெல்லம் சுகர் எது வேணால் போட்டுக்கலாம். அது போட்டு தான் செஞ்சுருக்கேன். ரெசிபி இதுலேயே வரும் பாருங்கள். அவ்வளோதான், அது போட்டு கொதிக்க வச்சாச்சு. சாம்பார் அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் மாங்காய் பச்சடி தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து மாங்காய் போட்டு நல்லா ஒரு மாங்காய் ஃபுல் மாங்காய் அப்படியே இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுன்றதால செஞ்சேன். அது எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ. மிளகாத்தூள் உப்பு லைட்டாக போடுறது நல்லது. மிளகாத்தூளும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்கு மேலே போட வேணாம். அப்போ தான் அந்த காரம், உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட ஃபேவரேட்டும் கூட. மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுறணும். அது கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நான் ஆட் பண்ணலை, பட் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். அவ்வளோதான், வேக வச்சுட்டோம்னா ஒரு லைட்டாக மேஷ் ஆகி வரும், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த டைமில் சுகர் போட்டுடணும். அனைவருக்கும் இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வரலட்சுமி விரதம் வீட்டில் இருக்கிறவங்க இருக்கலாம். அப்படி முடியாதவங்க அட்லீஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்லேயும் விளக்கேற்றி மகாலட்சுமிக்கு நம்மளால் முடிஞ்ச பூஜைகள் பூஜைகள் பண்ணி வழிபடலாம். பார்த்துட்ருக்கவங்க லேடிஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உப்பு மஞ்சள் வாங்கி வச்சு மகாலட்சுமியை கும்பிடுங்க. ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு சொல்லுங்கள், ஓகேவா? அந்த பக்கம் அப்படியே சுரக்காய் சாம்பார் கொதிச்சுட்ருக்கு. சுரக்காய் வெந்ததுன்னா புளி ஊற்றணும். எந்த குழம்பா இருந்தாலும் காய் வெந்ததும் புளி ஊற்றுறது நல்ல டேஸ்ட் கொடுக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. சுரக்காய் வெந்துருச்சு, நான் அந்த சைடு புளி ஊற்றிட்டேன். இந்த பக்கம் சுகர் ஆட் பண்ணி வெந்துட்டுருக்கு மாங்காய் பச்சடி. கொஞ்சம் சுண்டி வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கொஞ்சம் தண்ணியாக விட்டாலுமே அது ஆறுனதுக்கப்புறம் கட்டியாக தான் ஆகும். கொஞ்சம் சுண்டட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுருக்கேன். உங்கள் யாருக்கெல்லாம் வந்து மாங்காய் பச்சடி பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்ற மெத்தடையும் சொல்லுங்கள். இனிப்பு பிடிக்குமா, காரம் பிடிக்குமா, இப்படி தான் செய்வாங்களா இல்லை வேறு மாதிரி செய்வாங்களான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வெல்லம் தான் ஆட் பண்ணுவாங்க. நான் இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், சுரக்காய் சாம்பார், மாங்காய் பச்சடி தேஜு குட்டிக்கு பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆரஞ்சு, அந்த அம்மாவோட ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு ஒரு இட்லி, கொஞ்சம் சுரக்காய் சாம்பார். அவ்வளோதான். வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.